ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ங்க. இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் இன்ஃப்ளேஷன். இது நான் எதுக்காக பேசணும்னு நினச்சேன்னா, ஒரு 2 days பேக் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அவர் ஆக்சுவலி பிட் சீனியர் எனக்கு. ஸோ அவரை பார்த்துட்டு அப்புறம் சும்மா ஜென்ரிக்காக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படி ஃபினான்ஸ் நியாயம் வந்தது, அப்படி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவர் என்னை விட ஒரு வருஷம் 2 வருஷம் சீனியராக இருப்பார். ஹி மைட் பி அரௌண்ட் 41, 42 அந்த மாதிரி இருப்பார். என்னங்க எப்படியோ உங்கள் பையன் இப்போ படிச்சுட்டுக்கிறானுங்க, பையன் படித்து முடிச்சுட்டா அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு மாதம் ₹1,00,000 இருந்தால் பத்தாதுங்களா செலவு தாட்டிருக்க அப்படின்னாரு. அப்புறம் பேசிட்டு இருக்கிறப்போ என்ன வயசில் நீங்கள் ₹1,00,000 இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஹீஸ் அரௌண்ட் 40 வச்சுக்கோங்க. ஒரு 60 வயசில் ஒரு ₹1,00,000 இருந்தால் பத்தாதுங்களா அப்படின்னாரு. சரி, இன்றைக்கி உங்கள் வீட்டு செலவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. அது என்னங்க இன்றைக்கி ஒரு வீட்டு செலவு எல்லாம் சேர்த்துன்னு ஒரு ₹50,000 இருக்குங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் சொன்னேன், இல்லைங்க கண்டிப்பாக பத்தாது, இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு பேசுகிறீங்களா? அவரும் நல்லா படித்தவர் தான். ஸோ தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டார். அப்புறம் என் கூட 2-3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே படித்தவங்க தான், எல்லாருமே பிஜி படித்தவங்க தான், எல்லாருமே MBA மேபி இந்த மாதிரி படித்தவங்க தான். பட் எல்லாருக்குமே இன்ஃப்ளேஷனை பற்றின அவேர்னஸ் இருக்குது. பட் அது யாருமே உட்காந்து ப்ராக்டிக்கலாக கால்குலேட் பண்ணி பார்க்கலங்கிறது அந்த பாயிண்டில் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ லிட்ரலி ஐ வாண்ட் டு மேக் அ வீடியோ ஆஃப் தட். ஸோ அதனால தான் இந்த வீடியோங்க. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ ஈவன் தென் ஐ வாண்ட் டு சே இட் அகெயின். ஒரு நாட்டோட பணத்தோட வாங்கும் சக்தி வந்து குறையிறது, இதுதான் இன்ஃப்ளேஷன். இப்போ நம்ம இந்தியன் ருப்பியோட வாங்குற பவர் கம்மியாச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், லிக்விடிட்டி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்பீட் இருக்குது, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். இதெல்லாம் ஒரு எக்கானமிஸ்ட் பேசுகிறது. நான் ஒரு எக்கானமிஸ்ட்டும் கிடையாது, நான் ஒரு ஃபினான்ஸ் பர்சனும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஒரு சிம்பிள் டேர்மில் எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகத்தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சிம்பிள் டேர்மில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஒரு பணத்தோட வாங்கும் திறன் வந்து, வாங்கும் சக்தி வந்து குறைக்கிறது, இவ்வளோதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ப்ரைமரிலி எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு கண்ட்ரியில் எக்ஸசிவாக பணம் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் மெயினாக வரும். அதுக்கப்புறம் நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரைமரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் பிரிண்டிங் மணி. இதனால தான் ஃபஸ்ட் இன்ஃப்ளேஷன் வரும். இப்போ இம்போர்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அது வந்து இம்போர்ட் நம்ம ஜாஸ்தியாக பண்ணோம்னா இம்போர்ட் இன்ஃப்ளேஷன் வரும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ப்ரைமரி ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் பிரிண்டிங் எக்ஸஸ் மணி தான். ஸோ இன்ஃப்ளேஷனோட ஒரு மேஜர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிச் வில் பி கெட்டிங் ரிச்சர் அண்ட் புவர் வில் பி கெட்டிங் புவர். இது ஏன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கையில் 1 கிலோ கோல்டு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ கோல்டு வந்து காயினாக வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவல் ஃபிசிக்கல் டேட்டா, நான் ட்ராக் பண்ண டேட்டாவை எடுத்து சொல்கிறேன். 2020 ஜூலையில் ஒரு 8 கிராம் தங்க காயின், ஒரு பவுண்ட் காயின் வந்து 37,300 ரூபாய் இருந்ததுங்க. அந்த ரேட்ஸ் நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி அதான் வந்து 2024 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆவரேஜாக 55,720 ரூபா இருக்குது. 2020 ஜூலையில் 37,300 ரூபா இருந்த ஒரு பவுண்ட் காசு செப்டம்பர் 2024 55,720 ரூபாயில் இருக்குது. ஆவரேஜாக 66% ஏறி இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இன்ஃப்ளேஷன் பேசுகிறப்போ எதுக்கு தங்கத்தை பற்றி பேசுகிற, தங்கத்தில் நான் சாப்பிட போகிறேன்னு கேட்கலாம். இதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்ஸோட ரேட்டும் ஏறி இருக்குங்க. நம்ம இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷனை மட்டும் கம்மியாக வச்சுருக்க கவர்மெண்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்ற ப்ராடக்ட்ஸோட விலை எல்லாம் ஏறிட்டே தான் இருக்கும். பட் எவ்வளோ தான் கவர்மெண்ட் ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரிசியோட விலையும் இன்றைக்கி ஒரு அரிசியோட விலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்னா வீட்டில் அம்மா கிட்டையோ மிஸ்ஸஸ் கிட்டையோ கேட்டு பாருங்கள், எவ்வளோ ஏறி இருக்குங்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். உங்கள் வீட்டில் மெயினாக லேடிஸ் கூட பேசுங்க. யார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்களோ, யார் மார்க்கெட்டுக்கு போகிறாங்களோ, யார் சாமான வீட்டுக்காக வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது, இன்றைக்கி என்ன ரேட் இருக்குதுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 100%க்கு மேலே ஏறி இருக்கும். 66% கோல்டில் ஏறி இருக்குது. மற்ற சாமானெல்லாம் 100%க்கு மேலே ஏறி இருக்கும். ஆவரேஜாக இந்தியாவில் வந்து நம்ம கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அதை தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம பார்க்கல. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்க்கல. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸுங்கிறது ஹோல்சேல் ப்ரைஸ், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு வந்து சேருது ஆஃப்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதா வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ரேட்டு சேர்றப்போ இந்த லாரி, லாஜிஸ்டிக்ஸ், டீசல் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு அந்த ப்ரைஸாக வந்து விற்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்து சேர்றப்போ என்ன விலைங்கிறதா நம்மளுக்கு கணக்கு, நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கிறதா நம்மளுக்கு கணக்கு. ஸோ ஆவரேஜாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சார்ட் போடுறேன். 8% இன்ஃப்ளேஷன் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2024 வீட்டு செலவு 50,000 ரூபா உங்களுக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
8% இன்ஃப்ளேஷன். இந்த சார்ட் நான் போட்டிருக்கேன். இந்த சார்ட்டில் பாருங்கள், 8% இன்ஃப்ளேஷன் போட்டிங்கன்னா 2033 இதே லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த லைஃப் ஸ்டைலிருந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகாமல் இதே லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு 99,950 ரூபா ஆகும். வெறும் 10 வருஷத்தில். 10 வருஷங்கிறது இப்படிங்களுக்குள்ளே போயிடும். கிட்டத்தட்ட ₹1,00,000. ₹1,00,000 இருந்தால் தான் இதே லைஃப் ஸ்டைலை அடுத்த 10 இயர்ஸில் நீங்கள் வாழ முடியும். இந்த லைஃப் ஸ்டைலிருந்து கொஞ்சம் கூட நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலை இதே லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறக்கு. அதே 20 வருஷம் கழிச்சு, இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், 20 வருஷம் கழிச்சு எனக்கு ₹1,00,000 வந்தால் போதும், இன்றைக்கி எனக்கு ₹50,000 செலவாகுதுன்னு. 20 வருஷம் கழிச்சு ₹50,000 அவர் வீட்டு செலவு இன்னைக்கு ஆகுதுன்னா 20 வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னா, எவ்வளவு தேவைப்படும்னா ₹2,15,785 தேவைப்படும். இது நான் எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணி இந்த காலம் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப் ஸ்டைலில் 0.1% கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. இப்போ என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கீங்களோ சேம் லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு, ₹50,000 என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்களோ அதே லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 20 வருஷம் கழிச்சு ₹2,15,785 தேவை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வருமானம் பெருகியிருக்குமா பெருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ வருமானத்தை பெருக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கணும். வருமானத்தை பெருக்கிறத விட மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் எவ்வளோ வருமானம் வர்றவனும் கூட ஒரு ஸ்டேஜில் செலவு பண்ணிகிட்டே இருந்தான்னா அவன் முன்னேறவே முடியாது வாழ்க்கையில். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதிலிருந்து என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் லேர்ன் டு லிவ் அ சிம்பிள் லைஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது லக்ஸுரி, எது வாண்ட்ஸ், எது நீட்ஸ்ன்னு நம்மளுக்கு பிரித்து பார்க்க தெரியணும். எது ரொம்ப அத்தியாவசிய தேவையோ, வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் உங்களுக்கு வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு நம்ம வாண்ட்ஸ்ன்னு நினைக்கிற லக்ஸுரியாஸான ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம், கொஞ்சம் ப்ரொகாசினேட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக வேறு எதுலையாவது சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இன்றைக்கி இந்த ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே வாங்காதீங்க. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கனாலே பிளான் ஃபார் தட். ஸோ அதுக்காக ஒரு சின்ன அசட் அலோகேஷன் பண்ணுங்கள். அசட் அலோகேஷன் வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. மாதம் ஒரு ₹5,000 ஏதோ ஒரு சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பணம் இன்வெஸ்ட் ஆகும், அது பெருகி வரும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்களேன், அதில் தனியாக சிப் பண்ணுங்களேன். ஸோ நான் சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நிறையா சேவ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதான். சேவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸுக்கு முதல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுட்டு நீட்ஸில் மட்டும் செலவு பண்ணிவிட்டு வாண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த வருமானத்தை எப்படி பெருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணுங்க. பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ 8% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 12% ரிட்டர்ன் வரணும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் நம்ம கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணும். எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. அது மியூச்சுவல் ஃபண்டா, பாண்ட்ஸா, பேங்க் எஃப்டியா, எதில் உங்களுக்கு ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவாகவே 4 கிளாஸ் தான்: ரியல் எஸ்டேட், கோல்டு, பாண்ட்ஸ் அண்ட் எஃப்டி. அவ்வளோதான். ஒரு 4-5 கிளாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு டோட்டலாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எதுலேயும் கொண்டு போய் வேறு எதுலையும் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. ஸோ நிறைய சேவ் பண்ணுங்கள், நிறைய இன்வெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நிறைய படிங்க, இதை பற்றி நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, அதை பற்றி பாருங்கள். ஸோ இது ரொம்ப அத்தியாவசியமான வீடியோன்னு நான் நினச்சேன். ஏன்னா ஒரு நல்லா படித்த ஒருத்தரே இன்றைக்கி எனக்கு ₹50,000 செலவாகுது, 20 வருஷம் கழிச்சு எனக்கு ₹1,00,000 இருந்தால் தாராளமாக போதும்னு நினைக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காகத்தான் இந்த வீடியோ. எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நிறைய பேர் ஆச்சரியமாக பார்த்தாங்க, இவ்வளோ ஆகுமா, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்லாம் கேட்டாங்க. இதுதான் பேசிக்கலாக. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எவ்வளோ செலவாச்சுன்னு உங்கள் அம்மாட்ட கேளுங்க, இன்றைக்கி எவ்வளோ செலவாகுதுன்னு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இது புரிஞ்சிடும். அதைத்தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கவும் போகிறோம். ஸோ இந்த ₹2,15,000 20 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கவும் போகிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ₹2,00,000 பதிலாக வேணாம் ₹3,00,000 ஆகலாமே வெளியே, ₹2,00,000 பதிலாக கண்டிப்பாக இதிலிருந்து கம்மியாக போகிறது இல்லை. அதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ மோட்டிவ் ஆஃப் த வீடியோ என்னென்னா, சேவ் லாட் அண்ட் இன்வெஸ்ட் லாட். இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எது உங்கள் கோர் கம்பீட்டன்ஸோ, எது உங்கள் சர்க்கிள் ஆஃப் கம்பீட்டன்ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எது தெரியுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு போய் எதுலையும் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஸோ பி கேர்ஃபுல் இன் இன்வெஸ்டிங். சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான் தெரியணும், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈக்விட்டிஸ் தெரியும்னா ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தெரியுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிக ரிட்டர்னுக்கு ஆசைப்பட்டு எதுலையும் போய் ஈமுக்கோழி மனசில் வச்சுக்கோங்க. ஈமுக்கோழி மாதிரி எதுலையும் போய் சிக்கிறாதீங்க. பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் இன்வெஸ்டிங். கிரிப்டோ பக்கமெல்லாம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஹை ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பக்கமே போகாதீங்க. பி ஹாப்பி, ஹாப்பி சேவிங், ஹாப்பி இன்வெஸ்டிங். Thank you for watching the video. வாழ்க வளமுடன்.